அஸ்ஸலாமு அலைக்கும். உடுப்பி ஹோட்டல் ஸ்பெஷல் கீரை வடை எப்படி பண்ணலாங்கிறத குயிக்காக பார்த்துலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம கீரை சேர்க்கறதுனால அது ஒரு ஹெல்த்தியும் கூட. ஆஃப்கோர்ஸ் இது வந்து பேஸ் வந்து உளுந்தில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு நல்ல மழை காலத்துக்கு ஸ்நாக்ஸு. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதிலே 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது, தண்ணியே சேர்க்காமல் அரைக்கணும். அதாவது கடலைப்பருப்புலாம் சும்மா 2-3 உடஞ்சா போதுமானது. நீங்கள் மிக்சியில் அடிக்கிறந்தாலும் நீங்கள் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நல்லா நைஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூடவே வந்து உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து இஞ்சி, நான் ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம். எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். எந்த கீரை எடுத்தாலும் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கருவேப்பிலை அதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நல்லா பிசைஞ்சு நல்லா வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து மிதமான சூடு வர வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியம்லேருந்து கொஞ்சம் லோவாக கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வடை வந்து கையாலே தட்டி எனக்கு போட வராது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பிளாஸ்டிக் பேப்பரை வந்து டம்ளரில் வச்சு நான் வந்து ரப்பர் பேண்டை வச்சு நான் டைப் பண்ணிப்பேன். அதுக்கு மேலே வந்து நான் தண்ணியை தடவிட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் மொத்தமாகவே நான் எடுத்துக்குவேன். கீரை வடை ரொம்ப தட்டையாக இருந்தால் ரொம்ப தட்டையாக இருந்துச்சுன்னா செட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கணும். அதாவது நான் வந்து மொத்தத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நடுவில் வந்து நீங்கள் தட்டி நடுவில் வந்து ஓட்டை போட்டு நீங்கள் இந்த மாதிரி விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் டம்ளர்லேருந்து கையில் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் விட்டாலும் சரி. பிகினர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டம்ளரை அப்படியே வந்து தலைக்கில நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு வடை வந்து எண்ணெயில் விழுந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் மிதமான சூட்லேயே வந்து உங்களுக்கு வேக வைக்கணும். ஏன்னா வந்து உளுத்தம்பருப்பு நல்லா வந்து உள்ளாக்க அந்த எண்ணெய் போய் நல்லா வந்து கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதனால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த பபிளுடைய வேகம் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் டபுள் சைடும் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான உங்களுக்கு ஒரு நல்ல ஹை ப்ரோட்டீனான உங்களுக்கு ஒரு வடை ரெடி. அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை காலம் இல்லையா, நல்ல ஒரு காஃபியோ டீயோ வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் டைம் வந்து ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப வந்து இதாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வந்து கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். எங்களை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.